நம்ம சேனல்ல இருந்து ஆல்ரெடி ரயில்வேல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன அதிகாரிகிட்ட நம்ம கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்ட்டா 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துலேயே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மாஸ்டருக்கும், இங்கே இருக்கக்கூடிய கேட் கீப்பருக்கும் ஒரு பிரைவேட் நம்பர் சென்ட் பண்ணப்படும். 2 பேருமே மாற்றி மாற்றி அனுப்பிப்பாங்க. அப்புறமா தான் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறதே கரெக்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். சிக்னல் அப்படி எல்லாமே வந்து போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு கேப்பில் எப்படி அவர் தூங்க முடியும் அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை தாண்டி அவர் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத தாண்டி இவங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 14 மணி நேரம் இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும். இவங்களுக்கு சரியாக தூங்குறதுக்கான டைமே கரெக்டாக கிடைக்காது. அவங்க ஒரு நாளைக்கு தூங்குற டைமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படி முழுக்க முழுக்க காரணம் இந்த ரயில்வே கேட் கீப்பர் மேலேயே போடுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு.